ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன், ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு தருவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட சொல்ற. கர்த்தர் எந்த நேரத்தில் கூப்பிடுவோம்? நம்ம ஒரு ஆபத்து காலத்தில், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு கஷ்டமான நேரத்தில், ஒரு ஆபத்து வருது, நமக்கு ஏதாவது பலவீன நேரத்தில், அடைக்கலம் இல்லாத நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு செய்வோம். அறியாததுன்னு நம்மளால் அது நடக்கும், அது எதிர்பார்க்காத ஒரு காரியத்தையும் உன்னை உயர்ந்த அடக்கத்திலும் வைப்பேன்னு சொல்கிறாரு. இதே போல வேதத்தில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனை அறியாத இடத்திலும் உயர்ந்த இடத்திலும் வைத்தார். யார்னா? தாவீது. சங்கீதம் 142ஆம் அதிகாரம் 4வது வசனம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆமென், ஆமென். இதில் தாவீது என்ன சொல்கிறான்? வலதுபுறமா என்னை கண்ணோக்கி பாருங்க, எனக்கு அடைக்கலம் இல்லை, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில், ஒரு அனாதையான சூழ்நிலையில், ஆதரவற்ற நிலையில் தாவீது இருக்கிறான். தாயோட வாழ்க்கையெல்லாம் சிறு வயதிலிருந்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த சூழ்நிலையில் அவன் கோலியாத்தை எதிர்த்து ஜெயித்து வெற்றி பெற்ற நிலையில் சவுல் அவனுக்கு எதிராளியாக வருகிறான். சவுல் யாருன்னா? அவனுடைய மாமனான், அவனுக்கு மாமா அவனை கொல்லதுக்கு வகை தேடுகிற பொழுது தாவீது ஒரு இடுக்கமான சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான சூழ்நிலை, காடுகளின் நடுவிலும் கெபிகளின் நடுவில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். அது சங்கீதத்தில் முதல்ல ஆரம்பிக்க தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். தாவீது கெபியிலே தன் மாமனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில், தன் உயிருக்கு பயந்து கொண்டு கெபியில் இருக்கும்போது சொல்லுதான், என் ஆத்துமா விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, என்னை அடைக்கலம் இல்லாமல் போயிடுச்சு, என்னை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே, என்னை ரட்சிங்க கர்த்தாவே, என்னை எல்லாரும் கொல்றதுக்கும் என்னை அழிக்கிறதுக்கும் வகை தேடி கொண்டு இருக்கிறார்கள், நான் தனிமையாய் ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், என்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்குமா இருக்கிறீர் என்றேன். அப்படி சொல்கிறான். என் ஆத்மா விசாரிப்பார் யாரும் இல்லை, என் அடைக்கலம் இல்லாமல் போய் சொல்லிட்டு அப்படி சொல்லுதான், நீரே என் அடைக்கலம். ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு விசுவாசமான வார்த்தை. தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மட்டுமல்ல, என்ன சொல்ற? ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுதான், நீங்க தான் இசப்பா, நான் அடைக்கலம் இல்லாமல் தான் இருக்கிறேன், எனக்கு ஆதரவு இல்லாமல் தான் இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை தான், ஆனாலும் நீங்க என் நம்பிக்கை, நீர் என்ன அடைக்கலம். ஆமேன், ஆமேன். அப்படி ஒரு விசுவாசமான வார்த்தை சொல்லி அவனுக்கு கர்த்தர் அவனை அலைந்து திரிந்து உயிருக்கு பயந்தோடினாலும் கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆமேன், ஆமேன். எந்த இடத்திலிருந்து பயந்து ஓடி ஒளிந்தானோ கர்த்தர் அதே இடத்திலே ராஜாவாக உயர்த்தினார். அவனுடைய எதிரிகள் எல்லாரையும் அழித்து நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தர் மறுபடியும் அவனை எப்படி வைத்தார்? ராஜாவாக வைத்தார். நாமளும் அநேக நேரத்தில் என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம சில ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். தாவீது என்ன சொல்கிறான்? முதல்ல எனக்கு அடைக்கலம் இல்லை, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்? நீரே என் அடைக்கலம். ஆமேன், ஆமேன்.
அதுபோல நம்மளுடைய ஜெபத்துல ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி ஒரு விசுவாசத்தோட, கர்த்தாவே எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை, என்னை இப்படி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு இது தேவை இருக்கிறது, நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், இந்த ஆபத்து சூழ்நிலையிலேருந்து கர்த்தர் என்னை விடுவீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம்னது மட்டும் போதாது, ஒரு விசுவாசம் வேணும். ஆமென், ஆமென். அண்ணாள் பிள்ளைக்காக ஆலயத்தில் அழுது ஜோம்ன உடனே அதுக்கடுத்து கீழே ஒரு வசனத்தில் கொடுத்துருக்கோம், அதுக்காக ஜோம்னிட்டு அழுதுட்டு போன பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லையாம். ஆமென், ஆமென். நம்மள அநேக நேரத்தில் ஜோமுனுதான், கர்த்தரிடத்துல அழுது ஜோமுனுதான், கர்த்தாவே எனக்கு இது கிடைக்கணும் வேணும்னு சொல்லி ஜோமுனுதான். ஆனால் வெளியே போனோன்னு என்ன ஆயிடுது, நம்ம நம்பிக்கை விசுவாசம் அப்படியே குறைஞ்சு போயிடுது. ஹல்லேலூயா. அண்ணாள் எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமும் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுபோல் நம்முடைய விசுவாசமும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்துல ஒரு இடத்துல ஒரு இதை கேட்ட பிறகு அந்த நம்பிக்கையை விட்டு நம்ம விலகாதபடி விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல இருக்கணும். கர்த்தாவே நீங்கள் எனக்கு தருவீங்க, நான் உங்கள் இடத்துல கேட்டுட்டேன், நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். அதுபோல் தாவீதை யோசித்து பாருங்க, கோலியாத்து அவனோட பல மடங்கு பெரிய மனுஷனாக இருக்கிறான் தாவீது. அப்போ அவனுக்கு என்ன நம்பிக்கையில் போய் அவன் நின்றுப்பான்னு யோசிக்கிங்க நீங்கள். அவன் முன்னாடி யார் மேலே வச்ச நம்பிக்கை? கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் அவனோட பல மடங்கு பெரிய மனிதன் முன்னாடி போய் தைரியமாக நின்னான். யாரு? தாவீது. தாவீது அப்படி பயம் இல்லாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நின்னதுனால தான் கர்த்தர் அந்த கோலியாத்தை தோற்கடித்தார். ஆமென், ஆமென். அவனால் முடியுமா? ஒரு சின்ன பையனால பெரிய மனிதன் தோற்கடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து, கர்த்தரை அவன் நம்பினபடியினால் நீரே அடைக்கலாம் அப்படின்னு நம்பினபடினாலே கர்த்தர் அவனை வீழ்த்தி போட்டார். தாவீது சங்கீதத்தில் வசனம் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்மளும் அந்த நம்பிக்கை தான் வைக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த ஆபத்து நேரத்தினாலும், எந்த கஷ்டமான நேரத்திலும், அடைக்கலம் இல்லாமல் போனாலும் சரிதான், நம்ம ஆத்மா விசாரிக்க யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் சரி, கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை எப்பொழுது அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் போதாது, கர்த்தரிடத்துல ஒரு விசுவாசத்தை கர்த்தரிடத்துல வைத்தோம் விட்டோம்னா கர்த்தர் அதுக்கு நிச்சயமாக நம்மளுக்கு பதில் தருவார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, தாவீது மாமனால கர்த்தர் அவனுக்கு ஆபத்து வந்து அதுலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து, அது மட்டுமா தன் சொந்த பிள்ளையே அவனை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையும் கர்த்தர் என்ன பண்ணுதா, தாவீதோடு இருந்து அவன் சொந்த மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனையும் கர்த்தரை அழித்து போட்டு கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தார். ஆமென், ஆமென். அவன் அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேலையும் என்ன பண்ணுவானா, தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவானா. எந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான். நீங்கள் அடைக்கணும், என் துருகம், என் நம்பிக்கை, என் கேடகம், என் அரணு, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, யார் என்னை காப்பாற்றுவா அப்படி கீழே சொல்லுவான். கர்த்தரை உண்மையாக நம்புகிறவர்கள், கர்த்தரை உண்மையாக தேடிகளை யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படி தாவீது தான் சொல்லுகிறான். எந்த நேரத்தில் யார் அவன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் என்ன பண்ணுவான், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவான். அடுத்து என்னது, விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் என்னை எப்படியும் காப்பாற்றுவார், கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்து விட்டேன், கர்த்தர் நிச்சயமாக எனக்கு பதில் அளிப்பார், பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பின நம்பிக்கையினாலே அவனுக்கு முன்னாயிருந்த எதிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட்டு அவன் காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமென், ஆமென். நாமும் அதுபோல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதாது, கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிற பொழுது நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென்.